தென்றலே மெல்ல பேசி சீரியல்ல இப்ப பரமனை தான் வழிக்கு கொண்டு வர்றதுக்காக சூசைடு அட்டெம்ப்ட் பண்ண மாதிரி இங்க கலா நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்ப தன்னோட பையனையும் அந்த அசிஸ்டண்ட்டையும் கூப்பிட்டு வச்சு இதெல்லாம் டிராமா தான் அப்படின்னு ஹாஸ்பிட்டல்ல சும்மா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த பரமனை நம்ப வைக்கிறதுக்காக தான் இப்படிலாம் நான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்துல நம்ம இளமதி நினைச்ச மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா பரமங்கிட்ட அவங்கலாம் ஒன்றும் சாகலாம் மாட்டாங்க, இதுவும் நடிப்பா தான் இருக்கும் அப்படின்னு இளமதி வேறையா சொல்லி விட்டுட்டாங்க. ஸோ பரம இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இளமதி சொல்றத கேட்க ஆரம்பிச்சிட்டாப்ல. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரே ஒரு வீடியோ ஆதாரம் தான். அமைச்சர் பையன் தன்னோட வாய்ஸ், முகம் எல்லாம் காமிச்சு போட்டு கொடுத்துட்டாப்ல இல்லையா, அதனால பரமனுக்கு கலா மேல லைட்டா சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. வீட்டுக்கு ட்ரெஸ் எடுக்க போறப்ப அந்த விஷ பாட்டிலை எடுத்துட்டு போயிட்டு இங்க லைப்ரரியில சாரி எங்க மெடிக்கல் ஷாப்ல கொடுத்து அது உள்ளார இருக்கிறத உண்மையாலுமே விஷம் தானா அப்படின்னு டெஸ்ட் பண்ணப்ப அது விஷமே இல்ல, சத்து டானிக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இப்ப பரமனுக்கு இன்னும் அதிகமா சந்தேகம் வர ஆரம்பிக்குது. இளமதி சொன்ன மாதிரியே இந்த கலா நம்ம கிட்ட பொய் தான் சொல்லியிருக்கு, எதுக்காக இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம்னாச்சும் பரம வந்து பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணுவாப்லையா, கலா சைடு தப்பு இருக்கிறத கண்டுபிடிப்பாப்லையா அப்படிங்கிறது தெரியல. ஸோ எதுவும் கேட்காம ஃபாலோ பண்ணி கலா என்னெல்லாம் பண்ணுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும். இதையும் ஓப்பனா போய் கலா கிட்ட பேசினா கலா வேற ஏதாச்சும் ஒரு நாடகத்தை ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு.